கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தேச வைபவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வாரந்தோறும் திவ்ய தேசங்களை பற்றி அறிந்து அனுபவித்து அச்சுதனின் அருளையும் அலர்மேல் மங்கையாளின் அனுகிரகத்தையும் பெற்று ஆனந்தம் அனுபவிப்போம். பல க்ஷேத்திரங்களிலே எம்பெருமானும் பிராட்டியும் சேவை சாதிக்கிறார்கள். அப்படி இருக்கிறச்சே திவ்ய தேசங்கள் அப்படின்னு நாம் கொண்டாடுவது எவைகளை? திவ்ய சூரிகள் என்று ஆழ்வார்களுக்கு பெயர். இந்த திவ்ய சூரிகள் பாடின பாடல்கள் திவ்ய பிரபந்தமாகும். திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெற்ற ஸ்தலங்கள், க்ஷேத்திரங்கள், தேசங்கள் திவ்ய தேசங்கள். 108 க்ஷேத்திரங்களை ஆழ்வார்கள் தங்கள் ஈரச் சொற்களினால் பாடியிருக்கிறார்கள். இவைகளே திவ்ய தேசங்களாக ஆகும். தனித்ததொரு மகிமை இந்த க்ஷேத்திரங்களுக்கு. இந்த க்ஷேத்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இப்பொழுது காண கிடைக்கிறது. நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, ஒலிநாடாக்கள் இருக்கு, சிடிக்கள் இருக்கு, யூடியூப் வீடியோஸ் இருக்கு. திவ்ய தேசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பஞ்சமே இல்லை. திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் நாம் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரிய சார்வபௌமர் மிகவும் கிருப பண்ணி உதவி புரிஞ்சார். அவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. இந்த சுவாமி ஸ்ரீ திவ்ய தேச வைபவ ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு திவ்ய தேசத்தை பற்றியும் விளாவரையாக ஸ்லோக ரூபமாக சொல்லியிருக்கார். அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானின் திருநாமம் என்ன, தாயாரின் திருநாமம் என்ன, என்ன விமானம் இருக்கிறது, ஸ்தல விருட்சத்தின் பெயர் என்ன, என்ன தீர்த்தங்கள் இருக்கின்றன, யார் யாருக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தார், அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல வரலாறு என்ன, எந்த ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்லோக ரூபமாக வச்சிருக்கார் சுவாமி. இந்த ஸ்லோகங்களை கொண்டு நாம் திவ்ய தேசங்களை பற்றி தெரிந்து கொண்டோமானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மேலும் இந்த ஸ்லோகங்களை கற்றுக்கொண்டோமானால் எந்த திவ்ய தேசத்துல எந்த எம்பெருமான் இருக்கார், எந்த பிராட்டி இருக்கா, அந்த திவ்ய தேசத்தை பத்தின எல்லா விவரங்களும் ஒரு நொடியில ஞாபகம் வந்துடும். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு இப்பொழுது நாம் திவ்ய தேசத்தை பார்ப்போம். திவ்ய தேசங்களின் அனுபவங்களை பெறுவோம். திவ்ய தேசங்களிலே தலை சிறந்த திவ்ய தேசம், முதன்மையான திவ்ய தேசம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் எனும் திவ்ய தேசம். ஆசுகவி சுவாமி சில திவ்ய தேசங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். சில திவ்ய தேசங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் கூட பாடியிருக்கார். ஸ்ரீரங்கம் முதன்மையான திவ்ய தேசம் அப்படிங்கறதுனால அதுக்கு 4 ஸ்லோகங்கள் அமைத்திருக்கிறார் சுவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் முதல் ஸ்லோகமாக அமைச்சிருக்கார். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பங்கஜாசன விலாசினி மனஹா பங்கஜாசன நிஜாங்கிரி பங்கஜஹா பங்கஜாதி மதுரோஹயானனஹா பங்கஜாதமபிஹந்து மாமகம். தாமரையாள் கேள்வனான எம்பெருமானுக்கு போற்றி பாடி ஹயக்ரீவனான எம்பெருமான் அவருடைய திருவுள்ளத்திலே குடியிருந்து எல்லா விதமான க்ஷேமங்களையும் கொடுத்து இடையூறுகள் எல்லாத்தையும் நீக்கி இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறார் சுவாமி. இந்த பிரார்த்தனா ஸ்லோகம் முடிந்த பிறகு 4 ஸ்லோகங்களினால் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துட்டு அதிலேந்து திவ்ய தேசத்தை பத்தின எல்லா விவரங்களையும் ஆச்சரியமாக சுவாமியின் அனுகிரகத்தினால் அனுபவிப்போம். ஸ்ரீரங்கநாதோ புஜகேந்திரசாயி
ஸ்ரீரங்கநாயக்யபிதா ச தேவி ஸ்ரீரங்ககேஹே பிரணவ பிரகாரே ஸ்ரீரங்கபுர்யாம் சுதராம் லசந்தி. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல எம்பெருமான் பள்ளி கொண்ட திருக்கோலத்துல இருக்கார். புஜகேந்திர ஷாயி என்று அழைக்கிறார் சுவாமி. ஆதிசேஷன் மீது அற்புதமாக பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான். ஏன் பள்ளி கொண்டீரையா என்றெல்லாம் பாட்டுக்கள் அற்புதமாக அமைந்துள்ளன எம்பெருமானுக்காக. இப்பேற்பட்ட சயன திருக்கோலத்திலே தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் எம்பெருமான். இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருநாமம் ரங்கநாதன் என்பது. ஸ்ரீ ரங்கநாதோ புஜகேந்திர ஷாயி என்கிறார் சுவாமி. அடுத்தது பிராட்டியாரின் திருநாமம் என்ன? ஸ்ரீரங்கநாயகி. ஸ்ரீரங்கநாயக்யா ஸ்ரீரங்கநாயக்யபிதா ச தேவி என்கிறார். இவர்கள் இரண்டு பேரும் ஆச்சரியமாக கோவில் கொண்டிருப்பது இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே இருக்கும் விமானமும் பரமாச்சரியமானது. ஸ்ரீரங்ககேஹே பிரணவ பிரகாரே, பிரணவாகார விமானம், பிரணவாகிருதி விமானம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் விமானத்தின் பெயரை. இப்பேற்பட்ட விமானத்திலே ஆச்சரியமாக பள்ளி கொண்ட திருக்கோலத்திலே எம்பெருமான் ரங்கநாதன் சேவை சாதிக்கிறார். இங்கே இருக்கும் உற்சவமூர்த்திக்கு திருநாமம் நம்பெருமாள் என்பது. நம்பெருமாள் என்பது எவ்வளவு அபிமானம் எம்பெருமானுக்கு நம்மிடத்தில் இருக்கிறது, நமக்கும் எவ்வளவு அபிமானம் இருக்கிறது எம்பெருமானிடத்தில் என்பதை காண்பிக்கக்கூடிய அற்புத திருநாமம் ஆகும். இந்த நம்பெருமாள் நம்மளுடைய மனோரதங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்யவே இதே ரங்க விமானத்துக்குள்ளே, பிரணவாகார விமானத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். இது முதல் ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகம் சாந்திரம் சரஸ்ஸஹ்ய பவாச தீர்த்தம் ஸ்ரீவேத ஸ்ருங்கம் சரவேஸ்ஸரஸ்ச புன்னாகவ்ருக்ஷஸ்ச சமாகதானாம் மனோ வினோதாய பவந்தி பூயः. இந்த க்ஷேத்திரத்துல சந்திர புஷ்கரணி என்கிற தீர்த்தம் உள்ளது. சந்திர புஷ்கரணி என்கிற அற்புத தீர்த்தம் கோவிலுக்குள்ளேயே நாம் காணக்கூடிய ஒன்று. இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் தீர்த்தம் இது ஒன்றுதானா? இல்லையே. ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே ஒரு தீவு போல இருக்கிறது. ஒரு பக்கத்தில் கொள்ளிடமும் இன்னொரு பக்கத்தில் காவேரியும் அமைந்துள்ளது. அததான் சொல்றார் சுவாமி. சாந்திரம் சரஸ் சஹ்யபவா ச தீர்த்தம். சஹ்யஜா சஹ்யபவா அப்படின்னு எல்லாம் காவேரிக்கு பெயர் உண்டு. இந்த காவேரியும் இங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் தான். இங்கே இருக்கும் ஸ்தல விருட்சம் புன்னாக விருட்சம். புன்னாக விருட்சஸ்ச சமாகதானாம் என்று பாடுகிறார் சுவாமி. இப்படி அற்புத தீர்த்தங்களையும் விருட்சத்தையும் பார்க்க முடியும் இந்த க்ஷேத்திரத்திலே. சரி, இந்த க்ஷேத்திரத்தின் ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கறத 3வது ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறார். தசரதாத்மஜ ராம சமர்ச்சிதः தசமுகானுஜ பூஜன நிர்வ்ருதः தசமுனீஸ்வர சன்னுத வைபவः தசசு திக்ஷு விபாதி ஹரிஸ்ருதா. பெரிய வரலாறு ஸ்ரீரங்கத்தினுடைய மகாத்மியமானது. அது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா அழகா சொல்றார் சுவாமி. தசரதாத்மஜ ராம சமர்ச்சிதா. இந்த எம்பெருமான் தசரதாத்மஜனான ராமபிரானால் அர்ச்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். ராமனிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தார் இந்த எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அது ஆதி காலத்து கதை. ஒரு சமயம் பிரளயமெல்லாம் முடிந்த பிறகு எம்பெருமான் பிரளய ஜலத்தின் மீது வீற்றிருந்தான், பள்ளி கொண்டிருந்தான். பள்ளி கொண்டே யோக நித்ரையிலே யோசித்துக் கொண்டிருந்தான், என்ன செய்ய வேண்டும், சிருஷ்டி பண்ண வேண்டும் அப்படின்னு எல்லாம். அப்பொழுது சிருஷ்டியை செய்யணும் என்கிற சங்கல்பம் செய்து பிரம்மதேவனை உருவாக்கினான். அந்த பிரம்மதேவனுக்கு சிருஷ்டிக்கு தேவையான அற்புத நூலாகிற வேதத்தையும் அனுகிரகித்தான், உபதேசம் செய்தான். ஆனால் அந்த வேதத்துக்கு சில திருடர்கள் வந்து சேர்ந்துட்டார்கள். அவர்கள்தான் மதுவும் கைட்டபனும்.
இந்த மது கைட்டபன் இருவரும் வேதத்தை அபகரித்துச் சென்ற பிறகு பிரம்மதேவன் எம்பெருமானிடத்தில் வந்து தனக்கு எதுவும் தெரியாத நிலையில் சிருஷ்டி எப்படி செய்வது என்று அழுதார். அப்பொழுது எம்பெருமான் ஹயக்ரீவாவதாரம் பண்ணி மது கைடபரை சம்ஹரித்து வேதத்தை மீட்டுக் கொடுத்தார் பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவனுக்கு அப்பொழுது ஒரு சிறிய ஐயம் இருந்தது. மறுபடியும் இந்த வேதமானது திருடு போயிடுத்துனா என்ன பண்றது? வேதம் திருடு போனதுக்கு என்ன காரணம்? என்னுடைய அஜாக்கிரதை தான் காரணம் என்றார் பிரம்மதேவன். இந்த மாதிரி அஜாக்கிரதையா இல்லாமல் எப்பொழுதும் நல்ல சத்புத்தி இருக்க வேண்டும் அப்படின்னா எம்பெருமானை திருவாராதனம் செய்தால்தான் முடியும். அதனால எம்பெருமானே, நீரே அடியேனுக்கு ஆராத்திய மூர்த்தியாக வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார் பிரம்மதேவன். அங்கே பள்ளி கொண்ட எம்பெருமான் தன்னைத்தானே பிரம்மதேவனுக்கு அனுகிரகித்தார். அப்பொழுது அவ்விடத்தில் பிரணவாகார விமானத்தில் எம்பெருமான் ஆதிசேஷன் மீது அதே பள்ளி கொண்ட நிலையிலே பிரம்மதேவனுக்கு ஆராத்திய மூர்த்தியாக போய் சேர்ந்தார். பிரம்மதேவனும் சந்தோஷப்பட்டு சத்தியலோகத்துக்கு எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு பல காலம் ஆராதித்து வந்தார். இவர் ஆராதித்த பொழுது எல்லா தேவர்களும் அப்பப்போ வந்து சேவிப்பா எம்பெருமானு. அதுல சூரிய தேவனுக்கு இந்த எம்பெருமான் மீது அபாரமான ஈடுபாடு வந்துடுத்து. அவர் தன்னுடைய பிள்ளையான மனுவை கூப்பிட்டு இந்த எம்பெருமானை சேவிக்க சொன்னார். மனுவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு எம்பெருமானை. மனு தன்னுடைய புத்திரனான இக்ஷ்வாகுவை கூப்பிட்டு அவரை சேவிக்க சொன்னார். இக்ஷ்வாகுக்கு எம்பெருமானிடத்தில் வியாமோகம் ஏற்பட்டது. அவரை விட்டு பிரிய முடியவில்லை. அதனால பிரம்மதேவன் கிட்டக்க ரொம்பவும் தாழ்மையுடன் பிரார்த்தித்து கொண்டார், இந்த எம்பெருமானை அடியேனுக்கு அனுகிரகிக்கணும், பூலோகத்துக்கு எடுத்து சென்று அவரை அங்கே நான் ஆராதிக்க வேண்டும், என்னுடைய ஊரான அயோத்தியிலே இவரை ஆராதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். பிரம்மதேவனும் பரம கிருபையுடன் இந்த எம்பெருமானை இக்ஷ்வாகுவுக்கு கொடுத்தார். இக்ஷ்வாகு பல நாள் ஆராதித்து வந்தார் இந்த எம்பெருமானை. அவருடைய தன் குலத்தவருக்கு இந்த எம்பெருமானை தனம் போல கொடுத்தார். குலதனமாக சீதனமாக கொடுத்தாராம். இந்த எம்பெருமானை ஆராதிப்பதுதான் நம்மளுடைய குலத்துக்கு ஏற்பட்ட பெரிய க்ஷேமம் அப்படின்னு தன்னுடைய வம்சஜர்கள் எல்லோருக்கும் சொன்னார் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு குலத்துல வந்த பல ராஜாக்கள் இந்த எம்பெருமானை ஆராதித்தார்கள். தசரத சக்கரவர்த்தியும் ஆராதித்தார். அவருக்கு பிறகு ராமபிரானும் ஆராதித்தார். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருந்தது முதல் தடவை. அன்னைக்கு முன்னாடி நாள் ராத்திரி என்ன பண்ணினார் ராமர் அப்படின்னு கேட்டா, சீதையுடன் சேர்ந்து இந்த எம்பெருமானை தான் ஆராதித்தார் என்று வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. சகபத்ஞா விஷாலாக்ஷா நாராயணம் உபாகவத் என்று சொல்லுகிறார் வால்மீகி பகவான். இப்பேற்பட்ட ராமனால் அர்ச்சிக்கப்பட்டவர் என்கிறார் சுவாமி. தசரதாத்மஜ ராம சமர்ச்சிதா என்பதனால் இந்த ராமபிரான் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு மிகவும் பிரியமான விபீஷணனுக்கு இந்த எம்பெருமானை கொடுத்தார். தனக்கு குலதனமாய் அவர் நினைத்திருந்த எம்பெருமானை தனக்கு மிகவும் பிரியமான விபீஷண ஆழ்வானுக்கு கொடுத்தார். அத சொல்றார் சுவாமி. தசமுகானுஜ பூஜன நிர்விருதா. தசமுகன் என்று ராவணனுக்கு பெயர். அந்த ராவணனுடைய அனுஜனான விபீஷணனுக்கு எம்பெருமான் ராமன் கொடுத்தார் இந்த எம்பெருமானை. ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, ராமனை விட்டு பிரிய மனசில்ல விபீஷணனுக்கு. அதனால தன்னை விட வசத்தியா ஒண்ணுத்த கொடுத்து அவரை சமாதானம் படுத்தி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாராம் ராமர். அவரை விட வசத்தி என்ன? அவர் ஆராதித்த இந்த எம்பெருமான் தான். அதனால விமானத்தோட தூக்கி கொடுத்தார் விபீஷண ஆழ்வானுக்கு. விபீஷணனும் அந்த விமானத்தை தூக்கிண்டு தன்னுடைய புரியான தன்னுடைய இடமான லங்கைக்கு பறந்து சென்றார். பறந்துட்டே இருக்கார். அதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் பின்னாடி போய் பார்க்கணும்.
தசரத சக்கரவர்த்திக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா சோழ நாட்டு சக்கரவர்த்தியான தர்மவர்மா அப்படிங்கிறவர். இந்த தர்மவர்மாங்கிற ராஜா ஒரு சமயம் அயோத்திக்கு வந்தார். அப்போ இந்த எம்பெருமானை சேவிச்சார். இந்த எம்பெருமானை பார்த்த அந்த சோழ மன்னனுக்கு கண் கொட்டாம எப்பொழுதும் அவரையே சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசையா இருந்துதான். பல வருஷங்கள் அங்கேயே தங்கி விட்டார், திரும்பி போக மனசில்லாம. ஆனா ராஜ்ய காரியம் கூப்பிட்டுது அப்படிங்கறதுனால போக வேண்டிய நிர்பந்தம் கிளம்பி விட்டார். மனசெல்லாம் எம்பெருமானிடத்திலேயே இருக்கு. அங்க ராஜ்ய காரியத்திலையும் பெருசா அவருக்கு மனசு செல்லலையாம். அதனால மந்திரிமார்கள் கிட்டக்க எல்லா ராஜ்ய பாரத்தையும் ஒப்படைச்சுட்டு தான் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த எம்பெருமானுக்காக. எந்த எம்பெருமான்? எந்த எம்பெருமானை தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையிலே அயோத்தியிலே சேவித்தாரோ அந்த எம்பெருமானுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வருஷக்கணக்கா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்துலதான் விபீஷண ஆழ்வான் பறந்து வரார் பிரணவாகார விமானத்தோட. அப்போ சந்தியா காலம் ஆச்சு. சத்த கீழே இறங்கி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு மேல பறந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறார் விபீஷண ஆழ்வான். எங்க இறங்கலாம்னு பார்த்தார். 2 பக்கம் அழகா நதி ஓடுறது. ஒரு பக்கம் கொள்ளிடம், ஒரு பக்கம் காவேரி, நடுவுல அழகான சோலை. அந்த சோலையில நிறுத்தி கொஞ்சம் இறங்கி ஆஸ்வாசப்படுத்திண்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுண்டு கொண்டு வந்து வச்சார் உபய காவேரி நடுவுல இந்த ரங்க விமானத்தை. இவர் வெச்ச நாழியில தர்மவர்மாவனுடைய தபஸும் முடியறது. விபீஷணாழ்வான் இந்த விமானத்தை வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ண போயிட்டார். தர்மவர்மா கண்ணை திறந்து பார்க்கிறார். அவருடைய தபஸ் பலிச்சுடுத்து. எம்பெருமான் முன்னாடி வந்துட்டார். கண் முன்னாடி ரங்க விமானம், பிரணவாகார விமானம் நிக்கிறது. அவருக்கு தலைகால் புரியல, சந்தோஷப்படுறார். எம்பெருமான் தனக்காக தான் வந்தார் அப்படின்னு நர்த்தனம் ஆடுறாராம். அப்போ விபீஷணாழ்வான் திரும்பி வந்து, அடியேன் எடுத்துண்டு போய் ஆகணும், அடியனுடைய ராஜ்யத்துக்கு ராமன் கொடுத்த பகுமானம் இது, பெரிய பரிசு அப்படின்னார். கண்ல பொலப்பொலான்னு கண்ணீர் வந்துடுத்து தர்மவர்மாவுக்கு. எப்படி எம்பெருமானை நான் விட்டு பிரிவேன்? எனக்காக வந்திருக்காரே விபீஷணரே, இந்த மாதிரி நீர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். 2 பேரும் எம்பெருமானுக்காக வாதம் பண்ண ஆரம்பிச்சார்கள். அப்போ எம்பெருமான் தானே சொன்னான், விபீடனரே பொறும், உமக்காக இவ்வளவு தூரம் கூட வந்தேன். உம்மால ஒரு கைங்கரியம் ஆக வேண்டி இருந்தது. இதுதான் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானம், நம்மளுடைய ரங்கம் இது. ரங்கம்னா மேடைன்னு அர்த்தம். இந்த மேடையில தான் வந்து நான் சேர வேண்டி இருந்தது அப்படிங்கிறார் எம்பெருமான். அதற்கு உம்மை வைத்து காரியத்தை பண்ணிக்கொண்டேன். ஆனால் நீர் வருந்த வேண்டாம், உம்முடைய தேசத்துக்கு நான் வரவில்லைன்னு நினைக்க வேண்டாம். உம்மையே பார்த்து நாம் கிடப்போம் தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு எம்பெருமான் விபீஷணனையே பார்த்து கொண்டு இன்றும் பள்ளி கொண்டிருக்கிறார். தினம் நள்ளிரவு விபீஷணாழ்வான் வந்து சேவிப்பார் இந்த எம்பெருமானை. இவ்வளவு விஷயங்களையும் சுருக்கி சுவாமி தசமுகா நுஜ பூஜன நிர்வதா அப்படிங்கிற பதத்துல வச்சிருக்கார். இப்பேற்பட்ட எம்பெருமான், விபீஷணனால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட எம்பெருமான் இங்கேயே பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டிருந்து எல்லா ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தையும் பெறுகிறார். அததான் சொல்றார் சுவாமி, தசமுனீஸ்வர சன்னுத வைபவா, 11 பாடும் பெருமாள் என்று பெயர் திருவரங்கநாதனுக்கு. இவர் ஒருவருக்கே இந்த பெயர் உண்டு. ஏன்னா ஆழ்வார்கள்ல 12 பேர் உண்டு. அதுல 2 பேர் அவாவா ஆச்சாரியனோட சேர்ந்தவா. அவா யாருன்னு கேட்டா மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும். நம்மாழ்வார சொல்றச்சே மதுரகவி ஆழ்வார் அவருக்குள்ளே அடக்கம், பெரியாழ்வார சொல்லுட்டா ஆண்டாளையும் சொன்ன மாதிரி. அதனால ஆழ்வார்கள் 10 பேர் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். அந்த 10 பேரும் பாடினவர் யாரு அப்படின்னு கேட்டா ரங்கநாதன் தான். 11 பாடும் பெருமாள். அதுதான் தசமுனீஸ்வர சன்னுத வைபவா அப்படிங்கிறார் சுவாமி. இந்த எம்பெருமான் எல்லா திசைகளிலும் பெயர் பெற்றவன். தசசுதிக்ஷு விபாதி ஹரி ஸ்ருதா அப்படிங்கிறார். 11 பாடப்பெற்றதனால் 10 திசைகளிலும் அவருக்கு பெருமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அல்லது 10 திசைகளிலே பெருமை பெற்ற எம்பெருமானை 11 பாடினார்கள் அப்படின்னும் இதை புரிஞ்சுக்கலாம். அற்புதமான தொடர் சுவாமி சாதித்திருக்கிறார்.
இப்பேற்பட்ட எம்பெருமானை இப்பொழுது பிரத்யக்ஷமாக கண்டது யார் யார் அப்படின்னு இந்த வரலாறுலேருந்து தெரிஞ்சு கொடுத்து அதை தான் 4வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார் சுவாமி. ஸ்ரீதர்மவர்மா ரவிதர்ம சந்திராஹ விபீஷணோயம் தத்ருஷுர் மகாந்தம் ஆச்சாரியவர்யைரகிலைஸ்ச சோயம் பக்தியா நதஸ்தோத்ரவரைர் நுதஸ்ச. இப்படி 11 மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற எம்பெருமான் ஆச்சாரியர்களாலும் போற்ற பெற்றவர். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் இந்த க்ஷேத்திரத்திலே திகழ்ந்தார்கள், பெருமையுடன் வசித்தார்கள். வைஷ்ணவத்தின் பெருமையையும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையும் பரப்பினார்கள் எல்லா திக்குகளிலேயும். இன்றும் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகம்தான் எல்லா கோவில் நிர்வாகங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை சுவாமி சொன்ன ஸ்லோகங்களை கொண்டு அனுபவித்து எம்பெருமானையும் பிராட்டியையும் வழிபடுவோம். கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமஹ.